ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஏகே டெக் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வாட்ஸ்அப்பில் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். சைஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இதுவில் இல்லை. நம்ம எப்படி இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது உங்களுக்கு தேவையான ஆப் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர், இல்லை நீங்கள் கைன் மாஸ்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இதோட சைஸ் என்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா 9:16 அதை வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லேயர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸில் இந்த வீடியோ எங்கே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டை. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது ரொட்டேட் ஆப்ஷன் மாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வரா மாரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இந்த பேக்ரவுண்டை டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இதில் நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபில்ட்ரு எடிட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வால்யூம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி போட்ட ஸ்டேட்டஸ். இது பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோவில் இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீனாக மாறல. நான் நெக்ஸ்ட்டு போட்டது பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் ஸ்க்ரீனு. வாங்க இப்போ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு செம்மையாக நீங்கள் செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏகே டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends, thanks for watching.